ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குட்டி குட்டி ஆர்டர்லையுமே நம்மளுக்கு ஒரு குட்டி குட்டி சந்தோஷத்தோடு தைக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க. நம்மளோட பணமும் பாசமும் ஒன்று தான் பார்த்துக்கோங்க. பணமும் பாசமும் ஒன்று தான். ஆனால் அதை நம்ம தேவைப்படுற இடத்துல இந்த ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம கஷ்டப்படும் போது பணமும் கிடைக்காது, நம்ம மனசு கஷ்டப்படும் போது பாசமும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஆனால் அந்த ரெண்டுமே கிடைக்கனாக்கி ஒரே வழி தான் பார்த்துக்கோங்க. உழைப்பு மட்டும் இருந்ததுனாலே நம்மளுக்கு பண தேவையும் நம்மளுக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், பாசமும் நம்மளை விட்டு துறைய போகாது. உண்மை அதனங்க, கண்டிப்பாக உண்மை தான். சரி, நம்ம என்றைக்கும் உழைப்பை நோக்கியே போய்கிட்டே இருப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது ரெண்டுமே எனக்கு நிச்சயதார்த்தப்பட்டு போடுவேன். ரெண்டுமே நாளைக்கு தான் நிச்சயதார்த்தம். இன்னைக்கு சாயந்தரமே நான் கண்டிப்பாக கொடுக்கணும். இது எங்கள் ஊர் கிடையாது, பக்கத்து ஊரில் இருந்து எனக்கு ரெண்டுமே நிச்சயப்பட்டு. இது நிச்சயப்பட்டுமே ரெண்டுமே பொண்ணுக்கு தான். இதுவும் அழகாக தான் இருக்குது, இதுவும் அழகாக தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சேலையோட ப்ளவுஸ்க்கு நான் ஆரி போட்டு கொடுக்கணுமா. ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் தான் தந்தாங்க. இனிமேல் தான் இதை நான் அளவு போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி ஆரியே போடணும். இதை பார்த்தீங்கன்னாக்கி இதை இனிமேல் தான் ப்ளவுஸே கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும். இது மாடல் ப்ளவுஸ், இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இதை எப்படி தைக்க போகிறேன்னு எனக்கே தெரில. ஆனால் நிச்சயதார்த்தப்பட்டு போட வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தாக்கி அந்த புனித நீராட்டு விழா, அந்த விழாவுக்கு காலையில் ஜவுளி எடுத்து சாயந்தரம் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா. அதனால் உடனே தைச்சி தர சொல்லுவாங்க. எவ்வளோதான் நம்ம ஆர்டர் வாங்கி வச்சாலும் அந்த துணியை கட்டாயம் தைச்சி கொடுக்கணும். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தைக்க வேண்டியிருக்கு. சூப்பராக ஆனால் தைச்சிடலாம். ஆனால் அவங்க கொண்டுட்டு வந்த உடனே நம்ம வேகமாக கட் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ணிடுறோம். அதாவது சின்ன சடங்குக்கு நம்மளுக்கு சேலை தைக்க வருதுனாக்கி கட்டாயம் நம்மளுக்கு தான் பெரிய சடங்குக்கும் அந்த சேலையும் ப்ளவுஸும் நம்ம கிட்ட வரும் பார்த்துக்கோங்க. அதாவது சின்ன சடங்குக்கு நம்ம அவசரமாக தைச்சி கொடுத்தாக்கி பெரிய சடங்குக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு கட்டாயம் அந்த ப்ளவுஸ் வந்துடும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக தைச்சிக்கலாம். சின்ன சடங்குக்கு வேகமாக தைக்க வேண்டியிருக்கும், பெரிய சடங்குக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி நிச்சயப்பட்டு புடவையை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி ஒரு சிலருக்கு இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருப்பாங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கி அவங்க நாளைக்கு சாயந்தரம் அவங்க கட்டாயம் இந்த நிச்சயம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அவங்க காலையில் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. காலையில் எடுத்துகிட்டு மதியத்துக்குள்ளே கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம தைச்சி கொடுத்துருவோம். ஏன்னா அது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை நம்ம ஒதுக்கி வச்சு தைச்சிருவோம். ஏன்னா கல்யாண ஆர்டர் நம்மளுக்கு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு எத்தனை பேருக்கு 20 பேர் 30 பேருக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் கல்யாண பொண்ணுக்கு தைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்க்கறது பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பாங்களா, பொண்ணை பார்க்கும்போது ப்ளவுஸையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த ப்ளவுஸை நம்ம பார்த்து தைப்போம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, எந்த ஒரு குறையும் வராமல், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் ரொம்ப ஆசைப்பட்டு தைப்பேன் பார்த்துக்கோங்க. அந்த கல்யாண ப்ளவுஸ் மட்டும் அவ்வளோ ஒரு ரசனையாக ரசித்து அந்த சேலையை ஒரு தடவைக்கு 5 தடவை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம மாடல் வைக்கலான்னு பார்த்து தைப்போம். அது நான் மட்டும் இல்லைங்க, எல்லா டெய்லரும் அப்படி தான் தைப்பாங்க. கல்யாண ப்ளவுஸை நம்ம அப்படி தைக்கணும். அப்புறம் ரிசப்ஷனுக்கு இப்போ எல்லாருமே லெஹங்கா தான் எடுக்காங்க. லெஹங்காவுமே எப்படி எடுத்து தைக்கிற மாதிரி தான் எடுக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்டு என்ன மாடல் வைக்கணும், எப்படி ஒர்க் வைக்கணும்னு கேட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தைக்கிறது லெஹங்கா ரிசப்ஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி வீட்டு பால் காய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கி வீட்டை பார்த்தோன்னே வீட்டுக்காரங்களோட ப்ளவுஸை தான் பார்க்காங்க. உண்மைதான். அப்போ அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு விளம்பரமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இப்படி பெரிய பெரிய ஆர்டருக்கு நம்ம தைச்சி கொடுத்தாக்கி யார்கிட்ட தைச்சிங்கன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம தொழில் நம்மளுக்கு பெருசாக வேறு லெவலில் போய்கிட்டே இருக்கும். சரிங்க, உங்களுக்கு இப்படி ஆர்டர் எடுக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறத டெய்லர்கள்லாம் மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. நான் அந்த சேலையோட ப்ளவுஸை தைச்ச உடனே நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. டாடா பாய்.